வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரைப்படத்தை பத்தி பேச போறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தை பத்தி. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நார்வே சென்று திரும்பி இருக்கிற பாரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் பாரி. வணக்கம். நார்வேல பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் எல்லாம் நிக்குதா? நார்வேல நாயெல்லாம் இருக்குதா? காக்கா காக்கான்னு தான் கத்துதா? எப்படி இருக்குது? வெயில் எப்படி இருந்துச்சு? பனி எப்படி இருந்துச்சு? மழை பெஞ்சுதா? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எல்லாமே சொல்லுங்க. கண்டிப்பா நார்வே பயணம். அதுக்கு முன்னாடி நார்வே லாங்குவேஜ் ஒரு கவிதை ஏதாவது சொன்னீங்கன்னா? நார்வே லாங்குவேஜ்ல கவிதை, நார்வேகியன் போயம் ஏதாவது? ஏங்க நீங்க வேற, ரொம்ப அழகான நாடு. நல்ல ஒரு வெயில் காலத்துல போவதற்கு ஒரு அருமையான நாடு. ஆனா வெயில் காலத்துல திரும்பி வந்துட்டீங்க. ஆமா, இங்கேயும் வரும்போது இங்கேயும் வெயில் காலம் விடுங்க. ஆனா நமது தாய் நலம் தான் எல்லா நேரமும் சிறப்பான ஒரு நாடாக இருக்கும். ரெண்டாவது, அங்க ஆங்கிலத்திற்கும் அவருடைய அந்த நார்வீஜியன் மொழிக்கும் நிறைய நெருக்கம் இருக்கும். உங்களுக்கு அது இதுல இருந்து வந்துச்சு அதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அது இந்த ரெண்டோடைய வேரும் ஒரே வேருங்கிறதுனால சில வார்த்தைகள் அதே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கல்ச்சர் சென்டர் அப்படிமோ, அது ஏன் நான் சொல்றேன்னா, அந்த நாங்க நிகழ்வு நடந்த இடத்துக்கு பேர் கல்ச்சர் சென்டர். அந்த கல்ச்சர் சென்டர்னு பார்த்தோம், கொல்ட்ரு சுன்ட்ரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா கொல்ட்ரு சொன்ட்ருன்னு போட்டிருந்தாங்கன்னா, அது நான் அப்புறம் கொஞ்சம் உத்து படிச்சேன். கல்ச்சர் சென்டர் தான் கொல்ட்ரு சொன்ட்ருன்னு போட்டு வச்சிருந்தாங்க. சரி, அதே போல ஸ்கூல், அது ஒரு ஸ்கூல் வளாகம். அந்த ஸ்கூலுங்கிறது ஸ்கூல் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்கூல்லே என்னமோ போட்டிருந்தாங்க. அப் சைடு அப்படிங்கறதெல்லாம் ஓபி போடுறாங்க. ஓபி ஓப் அப்படின்னு. நம்ம அதிகமா நம்ம கோஃபிங்கிறாங்கல்ல, அது மாதிரி கேரளாக்காரர்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. அது அப்படிதான் இருந்துச்சு. நிறைய வார்த்தைகள் நமக்கு அந்த ஆங்கில வார்த்தைகள் இருக்கும். நிறைய பேருக்கு ஆங்கிலமும் தெரியுது, அங்க இருக்கிற ஆட்களுக்கு ஆங்கிலம் தெரியுது. மன்னன் அவருடைய குழந்தை இந்திரன் அவங்கெல்லாம் இதுல இந்த குறிப்பா அந்த இந்திர பயப்புள்ள நிறைய வேலையா பார்த்து விட்டுருச்சு. என்ன ஒரு காஃபி கப்புங்க, அத உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். அத எங்க கூட இருந்த ஒருத்தர் தட்டி விட்டு உடைச்சிட்டாரு. அங்க அத அவங்க கிளீன் பண்றாங்க. இது இந்த வெசவாண்ட் என்ன வேலை பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க கிளீன் பண்றப்ப பாரிசாலன் broke the cup, பாரிசாலன் broke the cupனு இங்கிலீஷ்ல அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பிரேக் பண்ணீங்களா? இல்லைங்க, வேணும்னா என்ன கூட்டு போயிருக்கலாம்ல, நான் மாட்டியே விட்டுக்க மாட்டேன். அதான் நீங்க அடுத்த முறை மன்னர் பாரிசாலன் broke the cup அப்படின்னு சொல்லி என்ன போட்டு விடுறது மட்டும் இல்லாம ask him fine of 52 kroners அதெல்லாம் கரெக்டா சொல்லுது. இதெல்லாம் யாரும் அவனுக்கு சொல்லி கொடுத்தா? உங்க மேல நீங்க தான் பண்ணி விட்டீங்களா அந்த குழந்தைய? நம்ம குழந்தைன்னு இருக்கும்போது சில வம்புகள் இருக்கதான் செய்ய முடியும். அது சோ அதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம். நிறைய பேருக்கு தெரியல நீங்க எதற்கு அங்க போனீங்க. நீங்க அங்கேயே போயிட்டு விளக்க காணொலி எல்லாம் போட்டீங்க. அங்க இருக்க தமிழர்கள் ஈழ தமிழராக இருக்கட்டும், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் உங்களை கூப்பிட்டு ஒரு தொடர்பு ஏற்பட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க மன்னன் அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய கான்ஃபரன்சஸ் நடந்தது. ஆமா, நிறைய கான்ஃபரன்சஸ் ஒரு 3-4 இடங்கள்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு மேஜரா ரெண்டு நாள் கடைசியா 26, 27 2 ஈவெண்ட்ஸ். நாங்க அது வீடியோஸும் வரும், நம்ம சேனல்லே போடுறோம். ரெண்டாவது, இந்த நார்வே சார்ந்த பயணம், அங்க சந்தித்த நபர்கள், அதை பற்றி நம்ம தனியா ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டாபிக்கோட நம்ம குழப்பிக்கணும். ஸோ அது ஒரு நல்ல அனுபவம். அங்க பார்த்து கொண்ட சக தமிழர்கள் அவங்க எல்லாருமே உண்மையிலே அந்த உபசரிப்பெல்லாம் பெரிய அளவுக்கு செஞ்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம உணவா இருக்கட்டும், தங்க வைத்த இடமா இருக்கட்டும், அப்புறம் நம்மளை கூட்டி கொண்டு போய் காட்டிய இடங்களா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருந்தது. இப்போ அதுக்கு அவங்களுக்கான ஒரு தனியா டெடிகேட்டடா ஒரு வீடியோ உட்காந்து பேசிடுவோம். ஸோ சரி, இந்த டூரிஸ்ட் ஒரு வழியா வந்துட்டாச்சு, வந்துட்டீங்க. ஆமா, எனக்கு ஆனா ஓகே, சந்தோஷம் தான். இது என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா, நிறைய பேர் வருண் எங்கன்னு கேட்டாங்க. அதாங்க நான் சொல்லிடுறேங்க, சத்தியமா இப்ப போன் அப்படியே ஓபன் பண்ணி கொடுக்குறேன் பாரு. நான் ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி நானே அது மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருக்கேன், நினைச்சுக்காதீங்க. வருண் ரசிகர்கள் திரளுங்கள். எனக்கு என்னமோ வேணுமே கொளுத்தி போடுற மாதிரியே தான் தோணுச்சு. இல்ல ப்ரோ, என்ன நம்புங்க ப்ரோ, உங்களை சொல்லலைங்க, அவங்க போட்ட கமெண்ட்ஸ் பார்த்தோம். இவர் ஏதாவது நினைச்சுக்க போறா சொல்லிட்டு அப்புறம் நான் போயிட்டு கமெண்ட் போட்டேன், ஏங்க நார்வே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம சொல்லல, சொன்னோம்னா போயிருக்க முடியுமான்னு தெரியல. அது ஒரு விஷயம். நீங்க பல பேர் கொஞ்சம் வைத்தறிச்சல் இருந்ததுனால வெளில சொல்ல முடியாம போச்சு. அங்க நிறைய அரசியல் நடந்தது. ஓகே, நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து நமக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டது. இதெல்லாம் நடக்கிறதா ஃபேஸ் பண்றதா, பட் வேற வழி இல்லை, நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க போறப்போ கொஞ்சம் வயிற்றுச்சலா இருந்தது, அவர் மட்டும் ஏப்ரல் சம்மர்ல போறாருன்னு. திருப்பி நீங்க மே ஸ்டார்டிங்ல வந்தீங்க தெரியுமா, அப்பா பாரியும் இந்த வெயில நல்லா அவதிப்பட போறாங்க. ஏன் வயிற்று நார்வே ஐஸ். நான் போன இடத்துலயுமே நார்வேல வெயில் அடிச்சதுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா உண்மையாவே வெயில் அடிச்சதுங்க. ஓகே, வார்மா தான் இல்ல, லைக் குளிர் காத்தடிக்குது. அங்க சூரிய ஒளியும் நல்லா சுட்டரிக்குது. ஆனா அட் த சேம் டைம் அந்த காற்று எப்பவுமே சில்னஸான காற்றா தான் இருந்துச்சு. அப்ப நமக்கு அந்த வெயிலோட தாக்கம் பெருசா ஃபீல் ஆகல. ஆனா நம்ம மேல வெயில்
பட்டுக்கிட்டே தான் இருக்கு, அதனால உடம்புலாம் கருக்கும். புரியுது, நம்ம கோடையிலேயே அப்படிதானே ஆகும். ஆமா. எனிவே நீங்க வந்து ஒரு பேச்சுலர் டூரிஸ்டா வந்து போனது, இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி வந்து நம்ம பேசுவோம். வந்த கையுமா என்ன பண்ணீங்க, ஒரு படத்துக்கு புக் பண்ணிருக்கேன் வந்துருங்க நீங்க, நான் கூட ரெட்ரோ நான் பாத்துட்டேங்க வேணாங்க அப்படின்னு, நல்ல படம் நீங்க தனியா போய் பாருங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பார்த்தா நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி கூப்பிட்டீங்க. அதுவும் நம்மளுடைய ஆடியன்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஒரு இஷ்டமே இல்லாம தான் வந்தேன். சூப்பர் படம் பாரி, செம்ம படம், நல்ல படம். ஆமா, உண்மையிலேயே இந்த வருடம் பார்த்த படங்கள்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. காதலிக்க நேரமில்லை செகண்ட்னா இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா நமக்கு அது வந்து இருந்தது. உண்மையிலேயே வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் தான் அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதை போய் பாருங்க, இதை பார்த்துட்டு நீங்க இதுக்கு ரிவ்யூ பண்ணுங்க, நல்ல படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, இதோட ட்ரெய்லர் அந்த பையன் நான் பார்த்தேன். அப்ப நமக்கு இன்னொரு கன்சர்ன் இருந்துச்சு, ஏன்னா ஒரு ஈழத்தமிழர்கள் தமிழகத்துக்கு வர்றது போல ஒரு கதைங்கிறது அந்த ட்ரெய்லர்ல நீங்க பார்க்கும்போதே தெரியும். பட் ஆனா ஒரு சின்ன ஒரு ஹோப் இருந்துச்சு, ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல எங்கேயுமே ஈழத்தமிழர்களை தப்பா காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வர்ற நமக்கு. பட் ஈழத்தமிழர்களை பேஸ் பண்ணி அந்த கதை களம் இருக்கு அப்படிங்கிறது புரியுது. சரி, ஒருவேளை சரி படம் வரட்டும், பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் படம் இப்போ வந்து பார்த்தோம். உண்மையிலேயே சொல்றேன், ஒரு அந்த டைரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசர் டீமுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலேயே ஒரு அருமையான படம். மக்கள் தயவு செஞ்சு நீங்க, நான் இன்னும் ரெட்ரோ பார்க்கல, அது எப்படிப்பட்ட படம்னு எனக்கு தெரியல, நீங்க பார்த்துட்டீங்க, ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நான் சொல்லி ஆகணும் பாரி, இதெல்லாம் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. உங்க பேர் பாரிசாலன், ரெட்ரோ படத்துல சூர்யா பேர் பாரி வேலன். அதுதான் எனக்கு என்னை பத்தி அந்த படம் எடுத்திருக்காங்கன்னு வேற ஆல்ரெடி கண்டென்ட் ரெடி ஆயிட்டு இருக்காங்கல்ல. சரி விடுங்க. அடப்பாவீங்களா. சரி, அட்லீஸ்ட் இந்த பாரிங்கிற அந்த சங்க இலக்கிய மன்னருடைய பேர் வந்து பரவுதுல, அது வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சியே. அப்படி தோணல. ரைட், ஓகே. சோ என்னன்னா, இப்ப வந்துட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் 100% போய் பார்க்கலாம், குழந்தைகளை கூட்டிட்டு 100% போய் பார்க்கலாம். இந்த படத்துல எங்கேயுமே கெட்ட வார்த்தை பேசுவது போலவோ இல்ல ஆபாச காட்சிகளோ ஒரு பெண்களை வந்து ஒரு தரக்குறைவா காட்டுற ஒரு விஷயமோ எதுவுமே இந்த படத்துல இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த படம் எங்கேயுமே சோர்வு நமக்கு ஏற்படுத்துற உளவியலே இல்லை இந்த படத்துல. படம் தொடங்குனதுல இருந்து முடிகிற வரைக்கும் வெவ்வேறு காட்சிகள், வெவ்வேறு விதமான விஷயங்கள், எல்லாத்துலயும் மெசேஜஸ் இருந்துச்சு, எல்லாத்துலயும் மைன்யூட்டான சிம்பாலிசம்ஸும் இருந்துச்சு. சின்ன சின்ன இடத்துல துணுக்குகளை நாங்க அதெல்லாம் விளக்க போறேன், டைரக்டர் எங்களை மன்னிச்சுக்கோங்க, நீங்க மறைமுகமா சொருகி வச்சிருக்கீங்க, பட் நாங்க ரிவ்யூ பண்ணும்போது அதெல்லாம் உடச்சு போட்டு தான் ஆகணும். ஸோ வந்து நம்ம அதை பேசுவோம். உண்மையிலே நல்ல படங்க. நமக்கு ஒரு நான் சொல்றேன்ல, இந்த வருடம் வந்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இது இருக்கும். நிச்சயம் இந்த படத்துக்கு சில விருதுகள் கொடுத்து தமிழ் திரைத்துறையை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிச்சயமா ஆஸ் அ இண்டஸ்ட்ரி மூவியாவும் பாத்தீங்கன்னா பாரு, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கம்மி பட்ஜெட்ல பாருங்களேன் எவ்வளவு ஒரு நல்ல படத்தை பண்ண முடியும். ஆமா, உண்மையிலேயே ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு படம் ஹவுஸ்ஃபுல். நம்ம போய் பார்த்த டைம்ல ஹவுஸ்ஃபுல் தான். ரேட்டிங்கும் 9 இருந்துச்சு. இது உண்மையிலேயே நல்ல படம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு சில படங்கள் ஈழத்தமிழர்களை காட்டியிருக்கு. ஆனா இந்த பெரும்பான்மையான அந்த ஈழத்தமிழர்களை காட்டிய படங்கள் எல்லாமே அவங்கள ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லயோ இல்ல வேற மாதிரி நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆஸ்பெக்ட்லயோ இல்லைன்னா ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு ஆஸ்பெக்ட்லயோ தான் காட்டியிருப்பாங்க. இது அந்த கேரக்டரைசேஷன் அப்படிதான் வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழர்கள் அவங்களோட நல்லா ரிலேட் ஆகிக்கிற ஒரு பிரிட்ஜிங் அதுல இந்த படத்துல இருந்துச்சு. ஒரு கல்ச்சுரல் பாலம். நீயும் தமிழன் நானும் தமிழன்டா, உனக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லை, நம்ம எல்லாமே நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், நம்மளோட குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்கணுங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா உருவாக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஈழத்தமிழர்களை நல்ல விதமா காட்டியிருக்காங்கிறத கடந்து தமிழக தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒரு சக மனிதர்களுக்கும் சக தமிழர்களுக்கும் எந்த அளவுக்கு உதவிக்கரம் நீட்டி அரவணைப்பாங்க அப்படிங்கிறது வித்தியாசம் இல்ல. தமிழர் தான், மனுஷன் தான். அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு நட்பும் ஒரு புரிந்துணர்வும் அவங்களுக்குள்ள ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கு. நைஸ். இல்ல எனக்கு என்னன்னா பாரு, இப்ப ஜென்ரலாவே ஒரு ஊருக்குமே வித்தியாசம் வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா டயலெக்ட் தான். அந்த பேச்சு மொழியில வந்து ப்ரொனன்சியேஷன் நிறைய வித்தியாசம் வரும். டக்குன்னு போனா கன்னியாகுமரியில நான் நிறைய பேர்கிட்ட வாய் வந்து கேட்டுறேன் என்னங்க எப்படி, அவங்களுக்கு நம்மளை பார்த்தா மீன் சென்னையில இருக்கவங்களை பார்த்தா அப்படிதான் தெரியும். உங்க ஊர் பக்கம் போனாலும் வேற மாதிரி இருக்கும். அது வந்து பிரிவுன்னு சொல்ல முடியாது. அவன் வேற மாதிரி பேசுவான், நான் வேற மாதிரி பேசணும், அங்க இருந்து ஒரு பிரிவு ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான வாய்ப்பா இருக்கு. அது ஈழத்தமிழர்கள் பேசக்கூடிய தமிழும் இப்ப இங்க பேசிட்டு இருக்க தமிழும் முற்றிலுமா எந்த அளவுக்கு இன்னைக்கு வேறுபட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அந்த மொழி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்தாலும் அந்த பேசுற வழக்கு வேற வரையும் இருக்கனாலே அதுல இருந்து ஒரு பிரிவினை மாதிரி ஆரம்பிச்சு இந்த படத்துல பாத்தீங்கன்னா மத்த வேற மாதிரி எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா காட்டியிருக்காங்கல்ல. அது
இல்ல அடிப்படை என்னன்னா, இந்த படத்துல வந்து அந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த மொழி நடையில அவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியல. உண்மையே சசிகுமார் அவர் முயற்சி பண்ணி தான் இருக்காரு, நம்ம அவர் குறைச்சு சொல்ல முடியல. பட் ஆனா நம்ம அவருக்கே இருக்கிற அந்த ஸ்லாங்ல அது ஒட்டவே இல்லை, அது நமக்கு அது தெரியுது. தெனாலியில கமல் முழுக்க ட்ரை பண்ண மாதிரி ஆமா இல்ல. அதே போல அதுல மித்தவங்களுமே அங்க கேரக்டர்லாம் நடிச்சு ஈழத்தமிழர்களாக நடித்தவர்களுடைய பேச்சு அது அந்த அளவுக்கு அந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த ஸ்லாங் வந்து முழுமையா வந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இன்னுமே நிறைய வார்த்தைகள் சேர்த்திருக்கலாம், அவங்களுக்குள்ள பேசிக்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து நிறைய குறைவு. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் பாத்தீங்களா ஈழத்தமிழர்கள் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெரியும், அதை மட்டுமே தான் அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. சோ 4 வார்த்தை டக்குன்னு அந்த கதைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஓம் அப்படிங்கிறது, அந்த மாதிரியான ஒரு 10-15 வார்த்தைகள் வச்சேதான் அவங்க தொடர்ச்சியா வடிவான பொண்ணு, வடிவான என் மனசுல அப்படியே சும்மா உங்களுக்கு அது வடிவான பொண்ணுன்னு சொன்ன உடனே உங்க மனசுல அப்படியே நிக்க பொண்ணுகிட்ட போய் சொல்லுவல வடிவான பொண்ணா இருக்கீங்க வந்துரும். சோ சென்னை தமிழே பேசி ஆமா, அதனால வந்து அழகா இருக்கீங்க அப்படின்னே சொல்லி பேசிக்கோங்க. சரி, ஆனா எல்லா பெண்கள்ட்டையும் அப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் இருக்கிறதும் போச்சு, நல்ல கண்ணா. சப்ஜெக்ட் வந்துடலாம். சப்ஜெக்ட் என்ன விஷயம் தான் பாரு, இதுல எனக்கு என்ன தோணுச்சு, குறையா சொல்லல, நீங்க சொல்லுங்க ஏன்னு. இதுல முழுக்க ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லிட்டு இருந்தாங்க. தப்பி தவறி ஒரு இடத்துல கூட ஈழத்தமிழர்கள்ன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தல? அது அப்கோர்ஸ் சென்சார். அப்படியா? அதுவே பேசக்கூடாது, அதுதான் இங்க பிரச்சனை. தமிழர்கள் எந்த அளவுக்கு இதுல இந்த படத்துல தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு தான் இதை கேட்கணும், ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம்னு நினைக்கணும், இதோட கட் பண்ணிட்டு போயிருங்க, போய் படத்தை போய் பாருங்க, நல்ல படம் அது. இப்ப கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸோட வச்சு பேச வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்பாய்லர்ஸ் வரும், அழுகாதீங்க, என்னங்க ஸ்பாய்லர் சொல்லிட்டீங்க, ஸ்பாய்லர் அலர்ட். இது என்னன்னா, இந்த படத்துடைய எண்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு ஹைலைட்டடா சொல்லுவாங்க, யாரா அவங்கள அகதின்னு சொன்னது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. அப்ப தியேட்டர் வந்து கை தட்டினாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கை தட்டினோம். என் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க விசிலாம் அடிச்சாங்க, யாரும் தான் தெரியல. நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டயலாக் நீங்க கை தட்டி இருந்தீங்க, நாங்க இப்படி கதைக்கிறது தப்பா, தமிழர்களா இருக்கிறது அதுதான். இல்ல நான் இப்படி கதைக்கிறது பிரச்சனையா, இல்ல நான் இப்படி தமிழ்ல கதைக்கிறது பிரச்சனையா, இல்ல தமிழ் கதைக்கிறதே பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது உண்மையில நல்ல டைலாக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவியான பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் அந்த படத்துல இருக்கு. பட் ஆனா அந்த ஈழம்ங்கிற அந்த வார்த்தையை காயின் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து இந்த சென்சார் போர்ட்ல பெரிய இஷ்யூ ஆகும். அது ஆகிக்கிட்டு தான் இருக்கு நிறைய படங்களுக்கு. அப்ப அந்த சென்சார் இஷ்யூல இருந்து தப்பிக்கிறதுக்காக டைரக்டருக்கு வந்து ஒரு வழி இல்லாம அவர் தலைவரே கொங்கு தமிழர்கள், நாஞ்சில் தமிழர்கள், ஈழ தமிழர்கள் ஒரு டேர்ம் தானே. ஆமாங்க, அதை சொன்னா இங்க சில பேர் கோச்சுக்குவாங்க, அது வேற மாதிரி அந்த படத்தை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால டைரக்டர் பை கான்சியஸா இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி வேண்டாம், நம்ம வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அது வந்து அவர் செய்து கொண்ட, இந்த படம் வெளியில வரணும், நிம்மதியா அந்த படம் பார்க்கணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்து கொண்ட ஒரு சமரசமாக நான் பார்க்கிறேன். மற்றபடி இந்த படத்துல வேற எந்த சமரசமும் இருப்பதாக எனக்கு தெரியல. இல்ல அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுவும் ஓரளவுக்கு லைட்டா ரொம்ப சேடோட சொல்லப்பட்டிருக்கு. நான் வாழணும் தானே நினைக்கிறோம், ஆனா தொடர்ச்சியா இது பண்றீங்கன்னா அந்த மாதிரியானது. ஆனா ரொம்ப அதுக்குள்ள போய் ஹெவியா போயிட்டு டைலாக்ஸ் வச்சு போட்டு இந்த படத்துடைய அந்த சாராம்சத்தை அவங்க மாத்தல. இந்த படத்துடைய அடிப்படை கதை என்னன்னா, இன்ஃப்ளேஷன், அதாவது பொருளாதார பிரச்சனையின் காரணமாக ஈழத்திலிருந்து ஒரு தமிழ் குடும்பம் தமிழகத்திற்கு வந்து பொழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. வந்த வழியிலேயே ஒரு காவல்துறை கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த காவல்துறையில இருக்க ஒரு நல்ல அதிகாரி வந்து கொஞ்சம் கருணைப்பட்டு, அவர் தமிழர், அவர் சக தமிழர் அப்படிங்கறதுனால ஒரு கொஞ்சம் கருணைப்பட்டு அவர் வந்து அனுப்பிச்சிட்டாரு, அவர் கான்ஸ்டபிளா இருக்கவர். ஆனா அதே ராமேஸ்வரத்துல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. உடனே அதை இவங்க தலையில போட்டுடலாம் அப்படிங்கிற அதே பழைய ஸ்ட்ராட்டஜி, இங்க ஏதாவது குண்டு வெடிச்சா அது ஈழத்தமிழர் மேல பழைய தூக்கி போடுங்கிற அதே ஸ்ட்ராட்டஜில இங்க இருந்த பல்வாள் தேவன், அவர் பேர் என்ன, பல்வீர் சிங். நீங்க இது பல்வீர் சிங் வேறங்க, பல்ல புடுங்குற சிங் வேற. ஏன்னா நமக்கு பார்த்ததெல்லாம் வந்து சில காவல்துறை அதிகாரிகள் தமிழர்கள் என்றாவே பல்ல புடுங்கி விளையாண்ட ஒரு தமிழர் பிடிக்காத இந்த அதுதான். அதனால வந்து யதார்த்தமாக பை கோயின்சிடென்டலால டைரக்டருக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அது வந்து பல்வீர் சிங் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பேரு, அதனால அவர் போட்டாரு. மித்தபடி எந்த அப்படின்னு அவரு டைரக்டர் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அதுக்கெல்லாம் உங்களுக்கு கட்ஸ் வேணும். டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள், அதை கரெக்டா காமிச்சிட்டாப்ல. அதே போல அந்த காவல்துறை அந்த உயர் அதிகாரி, கமிஷனர்னு நினைக்கிறேன் அந்த படத்துல, அசிஸ்டன்ட் கமிஷனர்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு,
ஒருத்தனை என்கொயரிங்கிற பேர்ல அடிச்சு அவனை சாக கிடக்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாரு. இப்ப அதுல இருந்து அவன் இறந்துக்கிறது இப்ப என்னன்னா தன் மேல பழி வரும். அப்ப அந்த பழியில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய கேஸை பிடிக்கணும். அப்ப அந்த பெரிய கேஸ் பிடிக்கும் போது அதை முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அப்பாவி குடும்பத்தை பழி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்ல இந்த ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு குடும்பம் இப்படி தப்பிச்சு வந்திருக்குங்கிற அந்த ஒரு ஃபேக்ட் தெரிஞ்ச உடனே அவங்கள தேடி அவங்க வராங்க. அதற்கு முன்னாடி இங்க ஈழத்தமிழராக இருக்கக்கூடிய சசிகுமார் அவர் வந்து தங்கக்கூடிய ஒரு காலனில அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எப்படி அவங்களோட பழகி அவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஃபர்ஸ்ட் கேரளால இருந்து வந்தோம் அப்படி இப்படிலாம் போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரிய வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் நிறைய அது கொஞ்சம் ஃபீல் குட்டா நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் அதெல்லாம் நீங்க பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அவங்க என்னென்ன மாதிரி உதவிகள் செய்யறாங்க, என்னென்ன மாதிரி அவங்கள பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள எல்லாரும் அவங்களை ஏற்றுக்கொள்ற விதமா எப்படி மாறினாங்கிறது அந்த படத்துடைய அந்த ஒட்டுமொத்த சீன்ஸுமே. அதுக்கப்புறம் இவங்க போய் அங்க குடியாடுறதே ஒரு காவல்துறை அதிகாரியோட இன்ஸ்பெக்டர் போலீஸோட வீட்டுல மேலதான் அவங்க குடியாவாங்க. அப்புறம் அவங்களுக்குமே அந்த விஷயம்லாம் தெரியும் போது இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்ல அந்த அளவுக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஈஸியா கடந்து போயிருவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு அவங்களை வரவேற்கிறதுல தமிழர்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. அதை இந்த படம் வந்து ரொம்ப தெளிவா காட்டியிருக்கும். யாருக்குமே இவங்க ஒரு சக தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுல அவங்களுக்கு எல்லாரும் அரவணைச்சு தான் இருக்காங்க. அதே போல அந்த படத்தோட எண்ட்லயும் அந்த டயலாக் உங்களை அகதின்னு யார் முதல்ல சொன்னது அப்படின்னு. சோ அது மீனிங் என்னன்னா அந்த மக்கள் என்னைக்குமே அவங்களை அகதின்னு சொன்னது கிடையாது. இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய சில அதிகார வர்க்கம் தானே அவங்களை அகதின்னு டெர்மினாலஜி பண்றாங்களே ஒழிய என்னைக்குமே தமிழர்கள் வந்து ஈழத்தமிழர்களை அகதிகளாக பார்த்ததே கிடையாது. ஆனா அகதிகள் முகாம் தானே பாரு. அந்த அகதிகள் முகாம்னு இந்தியா வச்சிட்டு இருக்குங்க. அந்த முகாம் தூக்கி அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பதற்கு வழிவகை செய்வாங்களா திராவிட இயக்கத்தவர்கள்னு பார்த்தா அகதிகள் முகாம்னு பேர் வைக்காதீங்க, சிறப்பு முகாம்னு பேர் வைங்கன்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க. சிறப்பு தமிழர்கள் அப்படி எடுத்துக்க வேண்டிய சிறப்பு முகாமா என்ன சிறப்பா என்ன கவனிக்கிறீங்க? அங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈழத்தமிழரை டீபோர்ட் பண்ணாங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசணும். இலங்கைக்கு அவருக்கு உயிருக்கு இது இருக்குன்னா டீபோர்ட் பண்ணியே தீர்வு இந்தியா நிக்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்தியா சைட்ல, இந்த பொலிட்டிக்கல் சைட்ல இருக்கு. அப்ப அதெல்லாம் ரொம்ப ஹெவியா உள்ள போயிடாம ரொம்ப மைன்யூட்டா ஒரு குடும்பம் பிழைக்க வரும் பொழுது அவங்கள எப்படி இந்த தமிழர்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள், இந்த சட்டம் கிட்டம் எதுவும் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை எந்த அளவுக்கு நம்ம நட்பா அரவணைச்சுக்கிறோம், அதே போல அவங்களும் இந்த மக்களை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு அன்பான ஒரு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உரையாடல்கள். இதுதான் அந்த படமே. உண்மையிலேயே நல்ல படம். வந்து இதுல சிம்ரனோட நடிப்பா இருக்கட்டும், சிம்ரன் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு ஈழத்தமிழ் பெண்ணா அவங்க நடிச்சிருந்தாங்க, ஒரு குடும்ப தலைவியா அவங்க நடிச்சிருந்தாங்க. அதே போல அந்த பசங்களோட நடிப்பு, அதுல அந்த குறிப்பா அந்த குட்டி பையனுடைய நடிப்பை வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாது. அந்த பையனுக்கு கண்டிப்பா தமிழ் திரைத்துறையில ஒரு எதிர்காலம் இருக்கு. அது ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட அந்த அசால்ட்டா நடிக்கிறான். அவனை பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. அதாவது அவனோட நடிப்பு, அவனோட அந்த பிரசன்ஸ், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து எல்லாருக்கும் யோகி பாபுக்கு ஈக்குவலா காமெடி பண்ணிருந்தான். ஒரு எல்லாருமே நல்லா வயிறுட்டு சிரிக்கிற அளவுக்கான காமெடிஸ் வந்து நிறைய. இது ஆக்சுவலா இது ஒரு காமெடி ஒரு ஜேர்னர்னு தான் சொல்லணும். இது ஆமா, நிறைய காமெடி செஞ்சுச்சு பாரு, நிறைய காமெடி. ஆனா இதை வந்து ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்ன உங்களுக்கே தெரியும். உங்க பக்கத்துல இருந்த பெண் என்ன பண்ணாங்க, சிக்கன் சவுண்ட் வருதுன்னு பார்த்தா ப்ரோ அவங்க லைட்டா அழுதுட்டு பரவாயில்ல. நான் படம் பார்த்தோம் போல போலன்னு ஊத்துது பிரதர். அவங்களுக்கு என் பாக்கெட்ல டிஷ்யூ வச்சிருந்தேன், நான் சாய் கிங்ஸ்ல இருந்து திருடினது, அதுக்கு அப்படியே எடுக்க போயிருச்சு என் கை. வேணாடா ஏதாவது தப்பா, ஏன்னா உழுந்துட்டாங்க அவங்க போயிட்டாங்க. ஏன்னா இவருக்கு வந்து பெண்கள் அழுதா இவரால் தாங்கிக்க முடியாது, கொடுத்துருவாரு. அதுதாங்க அதான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு போனாரு. நான் தான் வேணாங்க அப்படின்னு. அது எவ்வளவு எமோஷனலான சீன். ஒரு மாதிரி அது சரி வேணாம். சரி, அந்த எமோஷனலான சீனை வந்து நீங்க சிரிச்சுட்டு இருந்தீங்க. ஏன்னா ட்விஸ்ட் ஆயிரும், பிராங்க் ஆயிரும் பாத்தங்க. ஆனா இவர் சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. சரி, அந்த எமோஷனல் சீன் நீங்களே போய் எமோஷனல் ஆயிக்கோங்க. ரொம்ப உண்மையிலே எமோஷனலான சீன் தான் அது. ஆனா இவர் தான் சிரிச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா இவர் அதை கெஸ் பண்ணிட்டாரு, இப்படிதான் நடக்க போகுதுங்க, நம்மள பதற வைக்க போறாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சீன். சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு டக்குன்னு தோணுச்சு. ரசவாதி படத்துக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசினீங்க. அதுல வந்து சிறந்த நடிகருக்காக அந்த படத்துல நடிச்ச அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. சோ அந்த படத்தை ஏதாவது கொஞ்சமாவது அங்கீகரிச்சிருக்காங்க. கண்டிப்பா நன்றி. அந்த படத்துக்கு உலக அளவுல கூட அங்கீகாரம் கிடைக்கும் போல ஒரு சில தமிழர்கள் வந்து அதை அங்கீகரிக்காம கடந்து போனாங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க. அதே போல இந்த படமும் உலக அளவுல அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படம். உண்மையிலே ஒரு தமிழ் திரைத்துறைக்கு வந்த ஒரு நல்ல படைப்பாகவே இது பார்க்கப்படும். இது கண்டிப்பா இந்திய லெவல்ல நீங்க நாளைக்கு இந்த OTT தளங்கள் எல்லாம் அது வரும்பொழுது பாருங்க, இதுக்கான வரவேற்பு நல்லா இருக்கும், ட்ரெண்ட் ஆகும். அந்த ஈழத்தமிழர்கள் அவங்க ரொம்ப தப்பானவங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து இந்தியா பில்ட் பண்ணி வச்சிருக்கு பொலிட்டிக்கல் சைட்ல. அதை வந்து உடைக்கிற விதமா இந்த படம் வந்து இருக்கும்.
எப்படி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க அதுல இருந்து எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கிறது தான் அந்த படம். இதுல வந்து நீங்க அந்த சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் சீன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்குன்னு பயப்பட தேவையில்ல, ரொம்ப பயமா இருக்கும் அப்பெல்லாம் இல்லை. அது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு அந்த மனசை வந்து ஒரு மென்மையாக வருடுற மாதிரியான சீன்ற மாதிரியான ஒரு சில காட்சிகள் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம். ஒரு கணவன் ஒன்றும் இல்லை, ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய காதலை வந்து அந்த அந்த சீன்ஸ்ல வந்து அவங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அது எப்படி அது ஸ்கிரீன்ல வருது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா எடுத்திருந்தாங்க. அந்த எமோஷன் வந்து கரெக்டா கடத்தி இருந்தாங்க ஸ்கிரீன்ல. சும்மா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லிட்டு போகாம, அதே போல இந்த படத்துல எதுவுமே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கல. இப்ப இதுல வந்து கடைசியா ஒரு விஷயத்த நான் பிரேக் பண்றேன். உண்மையிலே அந்த படத்தை பாராட்டின ஒரு விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசியா விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு அந்த குடும்பத்தை வந்து பிடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அந்த காவல்துறை வந்து சசிகுமார் கிட்ட வந்து மைக்கு நீட்டி உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. அப்போ வந்து சசிகுமாருக்கு வந்து ஈழத்தமிழ் ஸ்லாங்லேயே தான் பேசுவாரு. பேசணுன்னே அப்புறம் ஏன்டா இந்த தமிழ்ல பேசுற அப்படின்னு சொன்னா, சரி அந்த குடும்பம் முடிஞ்சது, காலி நினைச்சிட்டாங்க, நமக்கு வந்து போச்சு, ஐயோ இவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போச்சுங்கிற அந்த பதட்டம் வந்து நமக்கு பீக்ல இருக்கும். ஆனா அது நடக்காது. ஏன்டா நமக்கு என்ன நினைப்போம், என்ன டைரக்டர் ஒரு பெரிய அளவு சொதப்பிட்டாரு, ஈழத்தமிழ்ல தான் பேசுறான், புடிச்சிட்டு போயிருக்கலாமே போலீஸ், ஏன் விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுல அவர் வைப்பாரு. அந்த காலனில இருந்த அத்தனை பேரும் ஈழத்தமிழ்ல பேசியிருப்பாங்க. ஜாமர் வச்சிருப்பாங்க போலீஸ், அதையும் சொல்லுங்க. எல்லாருமே போன் ஜாமர் எல்லாம் வச்சிருப்பாங்க, யாருக்கும் தொடர்பு இருக்காது. இருந்தாலும் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒட்டுமொத்த காலனியும் ஈழத்தமிழ்லயே பேசியிருப்பாங்க. அதுல ஒரு அந்த செரியா அந்த டாப்பா வந்து அந்த சிங்கு வந்து ஒரு சீக்கிரம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு அந்த ஆளு வந்துட்டு நீங்க என்ன கதைக்கிறீங்கன்னு புரியலன்னு சொல்லுவான். ஆனா பாருங்க, ஸ்டார்டிங்ல சொல்லுவான், ஏன் உங்க மொழி பேசினாங்கன்னா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, உங்க மொழி நான் சப்போர்ட் பண்ணுவேன் அரைஞ்சிருவான், நம்ம தமிழ் போலீஸ்காரங்க. ஆனா இங்க வந்து பாஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அது அந்த ஒரு சீன் இருக்கு. ஆமா அது ஒரு நோட்டபிள் சீன். உன் மொழி பேசினா நல்லவன் நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லி அடிப்பான். ஸோ இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஆனா அந்த பாலிடிக்ஸ் எதுவுமே மனசுக்குள்ள தேடி பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அருமையான ஒரு பாலிடிக்ஸ் அதுல இருக்கும். நீங்க கேரளால இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் யோகி பாபு வந்து நான் பாலக்காடு சார் அப்படிமா. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இது பார்க்கும்போது காமெடியா போகும். பாலக்காடு கேரளால தான் இருக்குன்னு, தமிழ் ஆக்சுவலா பாலக்காடு பிலாங்ஸ் டு தமிழ்நாடு தான். அதை வந்து இப்ப கேரளா பார்டருக்குள்ள போயிடுச்சு. ஆனா பாலக்காட்டுல நீங்க எங்க போனீங்களாலும் தமிழர்கள் தான் இருப்பாங்க. அப்ப சோ அது வந்து ஒரு வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மறைமுகமா அந்த மாதிரி ஒரு சில அந்த ஊசி குத்துற மாதிரியான சில நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாரு. இதுல அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு இறுதி சடங்கு காட்சிகள் வரும். வந்து வாழும் போது எப்படி வேணாலும் வாழலாம், சாகும்போது ஒரு கூட்டம் நமக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற அதை வந்து கொஞ்சம் ஒரு ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசை டச் பண்ற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஒரு காதல் திருமணம் பண்ண ஜோடி, அதுதான் அந்த எமோஷனல் ஸ்டஃப் அந்த ஃபேமிலியோட இன்ட்ராக்ஷன்ல தான் நடக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இது அதான் ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாருமே அந்த படத்தை போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிடிக்கும். யாருக்குமே இந்த படம் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம், நல்லா பிடிக்கும். இது ஒரு நல்ல படம். தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அதுக்காக தான் நான் வேகமாகவும் நம்ம இன்டர்வியூவும் இது பண்ணிட்டோம். ஏன்னா உடனே பார்த்துட்டு இப்ப நாங்க பார்த்துட்டு உடனே வந்து பேசிட்டு இருக்கோம். பிரியாணி வாங்கி கொடுத்தாரு வந்து சரி ஓகே. அப்ப இதுதான் விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டைரக்டருக்கு கொடுக்கக்கூடியது இதே மாதிரி நல்ல படங்களை தொடர்ச்சி எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சின்ன வயசு தான் இருக்கு. அவரும் அந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அந்த ஆளா தான் இருக்கும் அப்படின்னு. ரீசன் என்ன, இன்னும் கேமரா இவரை சுத்தி வருது, அவருக்கு போட்டு அழகு அப்படியே போகுது அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே, இவர் தான் ரொம்ப சின்ன பையன். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஈழத்தமிழா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கலாம். பேரை வச்சு நான் சொல்றேன், மேபி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சீங்க. பட் அந்த அதான் சொல்லலாம்னு வந்தேன். எனக்கு என்னன்னா பாரி, நான் சொல்ற கருத்து தப்புனா நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நல்ல விஷயம் ஒரு கேரக்டர் செய்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் அந்த நல்ல விஷயம் செஞ்சு முடிச்சோம் டங் அப்படின்னு கோயில் மணியை காட்டுறது, இல்ல அவர் வந்து குள்ளா எடுத்து வண்டியில போடுறது, டக்குன்னு வெளில இருந்து சிலுவை வந்து தொங்குறது, அது மாதிரி பண்ணா அது அந்த நல்ல செயலை இவங்க தான் செய்வாங்க. இல்ல இவங்க இப்படிதான், அவங்க அப்படி ஒருத்தவங்க நல்லவங்களாவும் இப்படி ஸ்டீரியோடைப் பண்ண வேணாம், கெட்டவங்களாம் ஸ்டீரியோடைப் பண்ண வேணாம், அந்த மாதிரி தோணுச்சு அப்படிங்கிறது ஒரு தோணுது. அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. இது எப்படி நான் பாக்குறோம்னா, இந்த படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த பினான்சியர்ஸ் இருக்காங்க பாருங்க. இந்த பினான்சியர்ஸ் வந்து நிறைய குரூப்ஸ் இல்ல.
ஒரு சில இந்த மதம் சார்ந்த ஃபினான்சியர்ஸ் இருக்காங்க. ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய மதத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு படத்தை நம்ம இது பண்ணோம்னா அது ஏதோ இறைவனுக்கு செய்யற ஒரு தொண்டு போல. காஸ்பல்னா வந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுதான் எனக்கு தெரிஞ்சு காஸ்பல் எடுப்பாங்க. அதுல ஒரு அடுத்த கட்ட வெர்ஷனா நம்மளோட மதத்தை வந்து மக்கள் மத்தியில ஒரு கொஞ்சம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த ஃபினான்ஸ் பண்றவங்க இப்படி ஒரு காட்சி நம்ம இதை மதத்தை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிற மாதிரி சில காட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். பட் என்னதான் நீங்க நல்ல படைப்புகளே பண்ணாலும் அதை நீங்க காட்டும் பொழுது அது ஒரு முத்திரை என்பது குத்தப்படும். அது உங்களோட வளர்ச்சிக்கு பெரிய அளவு பின்னடைவாகும். ஸோ அதை வந்து பாசிட்டிவாவோ செய்ய வேண்டாம், நெகட்டிவாவும் செய்ய வேண்டாம். ஒரு பர்டிகுலர் கமெண்ட் நீங்க ஒரு கம்யூனிட்டி மேல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்களா, ஃபுல்லா வச்சு விட்டுருங்க. ப்ரூஃபோட நடந்த ஒரு விஷயமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க முழு விமர்சனத்தோட அந்த படத்தை சொல்லலாம். அதே போல ஒரு கம்யூனிட்டி நல்லா பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது அதையும் நீங்க வந்து ஃபுல்லா போட்டு சொல்லலாம். அது டைரக்டாவே சொல்றதுல பிரச்சனை, டைரக்டா சொல்லலாம். ஆனா ஒரு இன்டைரக்டா வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர்னு காட்டும்போது அது கழுத்துல ஒரு சிலுவையை மாட்டி விடுறது, மேரி மாதையை காட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது சினிமாவுக்கு. ஏன்னா அது ஒரு பொதுமையான படைப்பா அப்பதான் பார்க்கப்படும். அது ஒரு மதத்துக்கான படைப்பு மாதிரி ஆயிடக்கூடாது எந்த ஒரு விஷயமும். ஸோ அதுல வந்து இளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே. பட் இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க பீருக்காரங்க சரக்குக்காரங்க தான் இந்த மாதிரி காசு கொடுத்து படத்துல ஏதாவது வைக்க சொல்லுவாங்க சீன்னு. மதத்துக்காரங்களும் இந்த மாதிரி இதே தான் பண்றாங்க. அவங்களோட ரிலீஜனை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு அதான் சினிமாங்கிறது இட்ஸ் மீடியம்ங்க. அதுல தப்பான கருத்தையும் விதைக்கலாம், நல்ல கருத்தையும் விதைக்கலாம், ஆன்மீகத்தையும் வளர்க்கலாம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபண்டிங் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிலர் இந்த சில சாமியார்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஹீரோ வந்து சாமி கும்பிட்ற இடத்துல என்னோட போட்டோ வச்சிரு, அப்ப அந்த வேலிடேஷன் அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்க அப்படி வச்சிங்கன்னா இவ்வளவு கோடி நான் உங்களுக்கு தரேன். அது வந்து படத்தை எடுக்கிறவங்களுக்கு அது பரவாயில்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகுது இல்ல, ஒரு காசு அமௌண்ட் கிடைக்குது இல்ல, படம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதனால பரவாயில்லன்னு அவங்க நினைச்சுதான் பண்றாங்க. பட் அது வந்து அந்த இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு லாங் ரன்ல ஒரு முத்திரை குத்தப்பட்டுரும். ஸோ அந்த முத்திரைக்குள்ள போய் விழுகக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஈழ தமிழர்கள் சம்பந்தப்பட்ட கதையில எல்லாமே போரால பாதிக்கப்பட்டதுதான் வந்து அதிகமா காட்டியிருப்பாங்க. கன்னத்தில் முத்தமிட்டாலா இருக்கட்டும், இல்ல அது நிறைய படங்களுக்கு அதுல இருக்கும். ஆனா இதுல வேணும்ட்டே வந்து அதையும் தவிர்த்து இந்த இன்ஃபிளேஷன்னால வந்தோம் அப்படின்றதே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே கான்சியஸ் டெசிஷன் அப்படின்னு தான் நான் பார்க்க. அப்படியா? போரால வந்தோம்னா அந்த போரை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் வரும். எந்த போருன்னு சொல்ல வேண்டியது வரும். ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது அவங்க ஒரு முடிவெடுத்து தான் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கண்டிப்பா போரால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான காட்சிகள் வைக்கணும். அந்த காட்சிகள் வச்சா இங்கே பிரச்சனையாகும், சென்சார் போர்டில் ப்ராப்ளம் ஆகும். பட் இன்ஃபிளேஷனால அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது நீங்க போர் அப்படிங்கும்போது 2009 கொஞ்சம் டைம் வந்து முன்னாடி கொண்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அதுக்கான காஸ்டியூம்ஸ் அதுக்கான விஷயங்கள்லாம் மாத்துறது. இப்ப பட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது இப்ப நடந்தது. அப்ப இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தாங்கும் போது அது இன்னும் நமக்கு இந்த டைம் ஸ்கேல்லே எல்லாத்தையும் காமிச்சிடலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சில சமரசங்கள் அந்த படத்துல இருக்கு. ஆனா அஸ் எ மூவி ஒரு தனிப்பட்ட படம், இது ஈழத்தமிழர்கள்ங்கிறத கடந்து இது ஒரு படமாவே நல்ல படம். ஓகே. அடுத்து இந்த ஈழத்தமிழர்களுக்கு இதை வந்து இந்த படத்துல ஒரு முக்கியத்துவம் என்பதும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒரு ரியாலிட்டிக்கு ஒத்த ஒரு வெர்ஷன்ல இவங்க சொல்லியிருக்கிறதுனாலையும் இந்த படம் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, ஒரு பாசிட்டிவா தமிழ் சமூகத்தை காட்டுறாங்கன்ட்டு. இந்த படத்துல பெருசா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. அந்த ஒரு பல்லு புடுங்குற அந்த சிங், அந்த பல்லு புடுங்குன இல்ல பல்ல புடுங்கப்படுற அந்த பழைய சிங், ஒரு சிங் உயிரெடுக்கிற சிங்கு, ஒரு வட இந்திய சிங்கு, அவன் ஒண்ணுதான் நெகட்டிவ் கேரக்டரா காட்டியிருப்பாங்க. மத்தபடி இன்னும் ஒரு ட்ரமாட்டிக்கான இதெல்லாம் இல்லை. ஆனா அதுல எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த நாயை கொண்டு போய் எங்க உருவாப்புல, அந்த நாயை அவர் எங்க விட்டாருன்னே தெரியல. அந்த தெருவுல விட்டுருக்காரா, அந்த காலனில இருக்கு போல. அது என்னன்னு தெரியல, அது புரியல எனக்கு. யார்கிட்டயே விட்டாங்களா இல்ல படம் எடுக்கிறதுல ஏதாவது கட் பண்ணி ஏதாவது மாத்திட்டாங்க, மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஓனர் தொலைச்சு தேடிட்டு இருக்காங்க. ஆமா, ஓனர் வந்து அதெல்லாம் உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்ல, அவங்களும் லைட்டா போற போக்குல கலாச்சிட்டு போயிருந்தாரு. அப்படிப்பட்ட ஆட்கள் யாரு அப்படின்ட்டு. சோ இல்ல, எனக்கு என்னன்னா, நீங்க நல்லவேளை அந்த லவ் வந்து ஏதாவது உங்களுக்கு அது பிடிக்காம போயிருமோன்னு நினைச்சேன். அந்த சின்ன பசங்களுக்கு நடக்கிற அந்த லவ்வையும் பாத்தீங்கன்னா ரொம்ப விரசம் இல்லாம அழகா, அவனோட பழைய அந்த பொண்ணும் பழைய காதல் தவறான காதல் புரிஞ்சுக்குது. இதுவும் மம்மட்டியா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் ஃபன் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. அதுல ஒன்றும் தப்பா ஒன்றும் அசிங்கமா காட்டுற மாதிரிலாம் இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த காதல்ல குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு
கொஞ்சம் தப்பான டெசிஷன் எடுக்கிறாங்கிறது அதுல இருக்கும். எவனோ சொன்னாங்க இருக்கா அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போறதை விட்டுட்டு உட்காந்துருக்கும். கடைசியில எனக்கு இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு சொல்லலாம். என்னங்க உங்க வயசு அப்படின்னா 18 வயசுல ஏமாந்தேன், இப்ப எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா இன்னும் 2 மாசத்துல 19 வயசு எனக்கு வந்துருக்கும். அது நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சிரிப்பா இருக்கும்னு வைங்களேன். ஸோ இது அதான் நான் சொல்றேன்ல, ஒட்டுமொத்தமா அந்த படத்துல வந்து குறைகள் இல்லை, தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ கடைசியா நீங்க திருப்பி அந்த சப்ஜெக்டுக்குள்ள எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்க. நார்வே அப்புறம் வெளிநாட்டுல இருக்க தமிழர்கள், நார்வே தமிழர்கள்லாம் தனி சப்ஜெக்டா பேச பண்ணி இது மட்டும் சொல்லுங்க. இந்த படத்தை சம்மந்தப்பட்டுதான். பொதுவாகவே ஈழத்தமிழர்கள் வேற மாதிரி, தமிழக தமிழர்கள் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பிரித்தாளும் இது இருக்கும். இதுல வந்து 2 பேருமே எல்லா மனுஷன் தான், 2 தமிழருக்கும் ஒண்ணுதான் காட்டியிருக்காங்க. ஆனா அயலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதாவும், இது வந்து பல பேரால் தூண்டி விடப்படுறதாவும், ஈழ தமிழர்கள் ஒரு குரூப்பா இருக்கிற தமிழக தமிழர் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்க பாரு. அதெல்லாம் கடந்து எப்படி இருக்கு. ஒரு லண்டன்ல ஒரு பொண்ணு படிக்குது, அந்த என்னமோ சென்டிபி என்னமோ பேர்ல நடிச்சு, அந்த பொண்ணு கூட ஒரு வீடியோ போட்டு நம்ம அப்பவே அதை கண்டிச்சிருந்தோம், அப்படி பண்ணாதீங்க ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. என்னன்னா வந்து நம்ம எல்லாம் இங்க தமிழ்லன்னு ஒன்னா சொல்றோம், பட் ஆனா இங்க நீங்க வெளிநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் தனியா இருக்காங்க, தமிழக தமிழர்கள் தனியா இருக்காங்க. சோ இதுதான் அவங்க சேனல்ல நான் ஒரு ஜாப் கேட்டேன், பட் அந்த டைம் உனக்கு அது கிடைக்காது அப்படின்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கோம். அதுக்கு நடந்த ஒரு விஷயத்த அந்த பொண்ணு பேசியிருப்பாங்க, குறைய அவங்களுக்கு சொல்லலை. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்க இந்திய தமிழர்களை நம்பி எல்லாரும் ஒன்னா இருக்கிறதெல்லாம் நடந்தது. ஆனா அந்த நேரத்துல அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் போயிட்டு இந்த இந்திய தமிழர்கள்ங்கிற பேர்ல உளவுத்துறை அதிகமா உள்ள ஊடுருவி அவங்க இம்ப்ளான்ட் பண்ணி அவங்க அதனால நிறைய பாதிப்புகள், இன்ஃபர்மேஷன் கசிய வச்சு யார் யாரு எங்கெங்க என்னென்னு சொல்லி வேவு பார்த்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த சோகால்டு தமிழ்நாட்டில இருந்து போனா அவங்க தமிழர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆயிக்குவாங்கன்னா தமிழ்நாட்டு தமிழன்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் ஆயிக்குவாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய அவங்க இழந்திருக்காங்க அந்த மாதிரி நம்பி. அதனால அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வர்றதுல கொஞ்சம் ஒரு 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 தயக்கம் இருக்கும். ஈழத்தமிழர்களுக்கு பொதுவா தமிழ்நாட்டு தமிழர்களை நம்புறதுல ஒரு தயக்கம் வந்து வெளிநாடுகள்ல இருக்கும். ரீசன் என்ன, உண்மையாவே இவங்க நம்மளோட நட்பா வராங்களா இல்ல நம்ம கிட்ட இருந்து வேவு பார்க்க வராங்களாங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா அவங்கதான், அந்த ஈழத்தமிழ் மக்கள் தான் ஆரத்தி எடுத்து இந்திய ராணுவத்தை வரவேற்றாங்க, புரியுதுங்களா? அந்த இந்திய ராணுவம் போய் அங்க ஈழத்துல என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஒரு இப்போ ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணை வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்து உடஞ்சிரும்ல. அது மாதிரிதான் ஒரு நம்பிக்கை உடைந்த நிலையில தான் தமிழர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சரி செஞ்சு இல்ல நம்ம எல்லாம் ஒண்ணு, நமக்குள்ள நம்ம அப்படிலாம் பேதங்கள் பார்த்துக்க கூடாதுங்கிறதான் உருவாக்குறதுக்கு தான் இப்ப எங்களை மாதிரி நாட்டில் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் டயஸ்போராவையும் ஒன்னாக்கணும், தமிழ் சமூகத்தை ஒன்றிணைக்கணும், அவர்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வும் ஒரு நட்புணர்வும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க முயற்சி பண்றோம். அத்தகைய முயற்சியில இந்த மாதிரியான படங்கள் அது ஒரு உந்து சக்தியா இருக்கும், ஒரு உந்து சக்தியா இருக்கும். இதுல நீங்க வந்துட்டு அவங்க எல்லாம் தனியா இருக்காங்க அப்படின்னா நீங்க போய் பழகி பாருங்க. பழகி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாது, பழகி பாக்குறது இல்ல. நீங்க வந்து இங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு குழப்பம், போய் பழகிறதா என்ன ஏதுன்ட்டு. இப்ப நான் ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். நார்வேல ஈழத்தமிழர்களாம் நடத்துற ஸ்கூலுங்க, அதான் தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களாம் தமிழ் பசங்க அப்புறம் தெலுங்கு பசங்க இவங்கெல்லாம் கூட அங்க போய் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அங்க போயிட்டு அங்க பண்டாரவணியனை பத்தி ஏன் சிலபஸ் இருக்குன்னு இவன் பிரச்சனை பண்றான். பண்டாரவணியனை அவங்க ஈழத்தமிழர்கள் நடத்துற ஸ்கூல்ல அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? இப்போ புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப இவனுக்கு வந்து பண்டாரவணி ஏன் அயலானா தெரியுதான்? பண்டாரவணின்னு ஒரு தமிழன் தானே, அவங்க இலங்கையில இருந்த ஒரு மன்னன், அந்த மன்னனை பத்தி வரலாறுல அவங்க பாட புத்தகத்துல வச்சிருக்காங்கன்னா பண்டாரவணினா நான் ஏன் படிக்கணும்னு இவர் கேட்கிறாப்புல. தமிழ்நாட்டுல இருந்து போனவர், வரலாறு தெரியல, அது அந்த புரிதலே இல்ல. இப்ப நீ காந்தியை படிக்கிற, நேருவை படிக்கிற, சுபாஷ் சந்திர போஸ் படிக்கிற, இந்த கேள்வியை இங்க கேட்டதே இல்லையே. நீ கேட்டிருக்கியா? நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா நான் ஏன் காந்தியை படிக்கணும், நான் ஏன் சுபாஷ் சந்திர போஸ் என்னைக்காவது கேட்டிருக்கியா? அப்புறம் அங்க போய் கேட்கிற. இப்ப புரியுதா? இவங்களுக்குள்ள அந்த புரிதலை முதல்ல ஏற்படுத்தணும். இங்க பாரு, அவனும் தமிழன் நம்மளும் தமிழன், நமக்கு நடுவுல கடல் வந்துருச்சு, நம்ம பிரியல, கடல் வந்து உள்ள வந்துருச்சு. இதுதான் நீங்க புரிஞ்சு, இயற்கை தான் நம்மள பிரிச்சு விட்டுருக்கு. அதனால இந்த புரிதலை வளர்த்து கொண்டு நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம உள்ள இருக்கணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ரைட். கடைசியா ஒன் வேர்ட் ஆன்சரோட முடிக்கலாம். மாதிரி இந்த படத்தை பார்த்தா யாருக்காவது அலர்ஜி ஏற்பட்டு வயிறுலாம் எரிஞ்சு தலைலாம் வலிச்சு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி படம் நடிச்சுன்னா யாருக்காக இருக்கும், அவர்கள் ஏன் அப்படி? மனிதமற்ற மிருகங்களுக்கு இதாகலாம். ஓகே, மனிதமற்ற மிருகங்களுக்கு இந்த படத்தை பிடிக்காம போகலாம். உண்மையாவே மனிதத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த படம் பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, குடும்பத்தோட போங்க, இந்த படத்தை கொண்டாடி வரவேற்க வேண்டும் தமிழ் சமூகம், அதுதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே, சச் a நைஸ் மூவி. என்னையும் கூட்டு போய் காட்டுறதுக்கு மிக்க நன்றி. ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, பார்க்காதவங்க போய் பார்த்து மகிழுங்க. ஸ்பாயிலர்ஸ் பார்த்துட்டே இருக்கா, படம் பார்க்காம விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ஏன்னா ஸ்பாயிலர் விட நீங்க போய் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் ஸ்பாயிலர் அலர்ட் போட்டு தான் நாங்க சொல்லியிருக்கோம். சோ அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பார்த்தது உங்களுடைய பிழை, எங்க பிழை இல்ல. ரைட், சரி, மிக்க நன்றி பாரு. நன்றி.